போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ பார்த்தீங்கன்னா, கத்திரிக்காய் வந்து நான் வத்த குழம்புக்கு இன்றைக்கி சேர்க்குறேன். அந்த கத்திரிக்காய் வந்து சேர்த்துட்டு அதை வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ வந்து குழம்பு வந்து புளி தண்ணி நனைச்சி வச்சுருக்கேன். அதில் இந்த நம்ம வதக்கி வச்ச எல்லா சாமானையும் அதில் சேர்த்துட்டு, மஞ்சப்பொடி வந்து ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சப்பொடி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு 2 1/2 ஸ்பூன் சாம்பார் பொடி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுருங்க. இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நம்ம அந்த சட்டியில் கூட பார்த்திங்கன்னா, நம்ம வேறு டக்குன்னு அடுத்து வேறு ஏதாவது பொரியல் கிரியல் செய்யணும்னா அப்படியே கூட நம்ம செஞ்சிடலாம். நம்ம வேறு ஏதாவது குழம்பு கிழம்பு அதில் வந்து நம்ம செஞ்சோம்னா திருப்பி நம்ம அதை கழுவிட்டு அதை செய்யணும் இல்லையா? அதனால் அப்படி செய்யாமல் இந்த பாத்திரத்தில் இந்த மாதிரி நம்ம அதை எடுத்து கொட்டிட்டோம்னா அந்த வதக்கினது எல்லாத்தையும் இப்போ அந்த சட்டி வந்து ஃப்ரீயாக இருக்கு பாருங்கள். அதை நம்ம பொரியல் கூட நம்ம இதில் செஞ்சுக்கலாம். இப்போ இதில் பார்த்திங்கன்னா கடைசியாக அரிசி மாவு நல்லா அதை கரைச்சி ஊற்றிட்டிங்கன்னா ஒரு அருமையான ஒரு வத்த குழம்பு ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக ரொம்ப டேஸ்டியாக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ